இன்றைக்கி நான் வந்திருக்கிறது புவனேஸ்வரோட ஒடிஷாவோட ஒரு மிக பழமையான ஒரு கோவிலுக்கு தான். கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பரசுராமர் கோவில். அங்கே தான் நான் வந்திருக்கேன். இது புவனேஸ்வர் சிட்டிக்குள்ளேயே இருக்குது. நியர்பை லிங்கராஜ் டெம்பிள் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த கோவிலில் சிறப்பான அம்சங்கள் நிறைய இருக்குது. என்னென்ன அப்படின்னா, இந்த கோவிலோட ஜெகமோகனா, சப்தகன்னியர்கள், 1000 லிங்கம், அப்புறம் ஒரு முருகர் சிலை, அப்புறம் இந்த கோவிலோட விமானங்களில் செதுக்கப்பட்டிருக்கிற அந்த பூதங்கள் சிலை, இதெல்லாமே இந்த கோவிலோட ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ ஒன்று ஒன்றாத்தையும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கோவிலில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இந்த கோவில் தான் ஃபஸ்ட்டு ஜெகமோகனா அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு கோவில். த ஏர்லியஸ்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி உள்ள எல்லா கோவில்கள்லேயும் வெறும் விமானம் மட்டும்தான் இருக்கும். இதுதான் ஒரு கோவிலோட விமானம். இந்த விமானம் மட்டும் இருக்கிற கோவில்லேருந்து ஃபஸ்ட்டு ஜெகமோகனாங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தென்படுற ஒரு கோவில் வந்து இந்த பரசுராமேஸ்வர் டெம்பிள். இது 1000 லிங்கம். ஒரு லிங்கத்திலேயே நிறைய லிங்கங்களை செதுக்கி 1000 லிங்கம் இருக்குது. 1000 லிங்கம் இது வந்து இந்த டெம்பிளோட ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே சப்த கன்னிகர்கள் இருக்காங்க. இந்த சப்த கன்னிகள் இந்த கோவிலில் தான் அர்லியஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. சப்த கன்னிகள் இருக்கிற ஒரு அர்லியஸ்ட் டெம்பிள் இந்த பரசுராமேஸ்வரா டெம்பிள். இதுதான் அர்லியஸ்ட் 6 கை உடைய துர்க்கை சிலை. இந்த கோவிலில் தான் செதுக்கி இருக்கிறாங்க. பொதுவாக கோவில்களில் எங்கள் நார்த்தில் இருக்கிற கோவில்களில் முருகர் சிலை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். பட் இந்த 6ஆம் நூற்றாண்டு கோவிலில் முருகருக்கு ஒரு சிலை இருக்குது. இந்த கோவிலோட பின்புறத்தில் இருக்கிற முருகர் சிலை இது. முருகர் மயில் வாகனத்தோடு இருக்கார். இந்த கோவிலை கட்டினவங்க ஷைலோத்பவா அப்படிங்கிற ஒரு மன்னர் டைனஸ்டி அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து பொதுவாக சைவ சமயத்தை சார்ந்தவங்க. அவங்க கொஞ்சம் சக்தி வழிபாடும் இருக்கிறதுனால இந்த கோவிலில் சப்தகன்னிகர்களையும் வடிவமைச்சிருக்காங்க, செதுக்கியிருக்கிறாங்க. இடதுபுறத்தில் ஒரு விநாயகர் சிலை இருக்குது. பெரும்பாலும் இந்த விமானத்தை சுற்றி எரோட்டிக் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. நீங்கள் புவனேஸ்வர் விசிட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த கோவில் வந்து உங்களோட அஜெண்டாவில் இருக்கும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இதுதான் சிட்டிலேயே மிக பழமையான கோவில்.